உயிரோட ஒரு மனுஷனுக்கு பாடை கட்டி நேர்த்திக்கடன் செய்ய முடியுமா? இது நடக்குது. இது எங்கன்னா அருள்மிகு பாடை கட்டி மகா மாரியம்மன் திருக்கோயில். 200 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல காத கவுண்டர் கோவிந்தம்மாள் அப்படின்னு 2 பேர் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு குழந்தையே கிடையாது. இவங்க எல்லா குழந்தையுமே ஏக்கமா தான் பார்ப்பாங்க. வெளியூருக்கு போய் வேலை செய்யறாங்க. சோ வேலை செஞ்சுட்டு கோவிந்தம்மாள் ஆத்துல குளிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு அப்பா அம்மா குழந்தைய கூட்டிட்டு அந்த சைடா போறாங்க. சோ போகும்பொழுது அந்த குழந்தைய ஏக்கமா பார்த்து இந்த மாதிரி குழந்தை நமக்கு ஒண்ணு இருக்காது அப்படின்னு ஏக்கமா பாக்குறாங்க. சோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை தனியா நிக்கிறத பார்த்து அந்த கோவிந்தம்மா அந்த குழந்தைகிட்ட போய் எங்க உங்க அப்பா அம்மா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ விசாரிக்கும் போது அந்த குழந்தை எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க அப்பா அம்மாவை தேடி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. தேடி பார்த்தா அவங்க அப்பா அம்மா எங்கேயுமே இல்லை. ஸோ ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போயிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணலாம், நானே எடுத்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னு கோவிந்தம்மா சொல்லும்போது ஊர் பஞ்சாயத்து தலைவர் இல்லை வேணாம், இந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வளர்க்க ஆரம்பிக்கிற கொஞ்ச நாள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் நோயால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த குழந்தைய நம்ம எடுத்துட்டு வந்து வளர்க்கறதுனால தான் இந்த ஊருக்கு இந்த நிலைமை வருதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் யார் எடுத்துட்டு வந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தம்மாள் கிட்டே கொடுத்துறாங்க. அந்த கோவிந்தம்மாளும் ஆசையா வாங்கி அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல பல பேத்துக்கு அம்மநோய் வருது. அம்மநோய் வரும்போது அந்த குழந்தைக்கும் வந்து அந்த குழந்தை இறந்து போயிடுது. அந்த